கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுகையை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு தனிமையில ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் அடிபட்டு சரீரம் ரணத்தினால வலி வேதனையினால அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் பிள்ளை திருமணம் ஆகல அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறீங்களா? இல்லைன்னா பிள்ளை நல்லா படிக்கலன்னு அழுது கொண்டிருக்கிறீங்களா? இல்ல கணவர் சரியில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அழுது கொண்டிருந்தா உங்களை என்னையும் பார்த்து அழாதே என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் எப்படி சொல்லுவாராம்? மனது உருகி சொல்லுவாராம். தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் சொல்லுவாங்க அழாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொன்னாலும் நமக்கு அழுக வந்து கொண்டே இருக்கும். ஆனா இவர் அப்படி இல்லை. மனது உருகி அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையை போல எடுத்து இவங்க எதுக்காக அழுகுறாங்க என்று புரிந்து செயல்படுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த தாயாருக்கு ஒரு பெரிய மனவேதனை. தன்னுடைய ஒரே மகன் மரித்து போனான். இயேசு வந்து பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்புகிறார். மரணத்திலிருந்து ஒரு விடுதலை. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? என் அழுகை யாரு பார்ப்பா? என் மன வளர்ச்சலை யாரு பார்ப்பா? என் கஷ்டத்தை யாரு பார்ப்பா? உங்கள் மேல் மனதுருகிற இயேசு என்னும் இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, வந்து ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். அற்புதமான அற்புதம். மரித்தவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லை, கணவர் இல்லை, பிள்ளை மட்டும்தான். இப்போ அந்த பிள்ளை இருந்தாதான் அந்த தாய்க்கு மன சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க கண்களை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதா? ஐயோ, நான் எல்லாத்துக்கும் பாரமாயிட்டேனே, எல்லாத்தையும் நான் கஷ்டப்படுத்துறேனே என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? கலங்கி போகாதீங்க. இந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்க அழுகிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அது யாருக்கும் தெரியாது. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற அநேக பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவங்க அழுகையை சந்தோஷமாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய ஆளுகை இறங்கட்டும், உங்க சமாதானம் இறங்கட்டும், உங்க விடுதலை இறங்கி வரட்டும். அப்பா, நீரே பிள்ளைகள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.